தீபாவளி வந்தாச்சு. உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ்பிஎஸ் அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ். சினிமாவோட வியூஸ் வணக்கம். நான் ஜீவா பேசிட்டு இருக்கேன். ரீரிலீஸ் ட்ரெண்ட்ல அடுத்ததா குஷி திரைப்படம் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்குது. படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றதான் இந்த வீட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். திருப்பி நம்ம சின்ன வயசுக்கு பேக் டு அவர் சைல்ட்ஹுட் டேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகுது. ப்ரோ ரீலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ரோ? நான் ஒரு புது படம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ப்ரோ படமே ஃபுல்லா செலிப்ரேட் தான் ப்ரோ. அவர் எப்பவுமே சார்மிங் தான். ஸோ அதே கைண்ட் ஆஃப் சார்மிங் தான் நான் பிக் ஸ்க்ரீன்லயும் பார்த்தேன். படம் நல்லா தான் இருக்கு. அப்போ பழைய ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. சில சீன்ல கட்டா இருக்கு, பட் ஆனால் நல்லா இருந்தது. ரீமாஸ்டர் வெர்ஷன் நல்லா இருந்தது. விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. 25 years ஆஃப் அந்த லவ் லாஃப்டர் குஷி வந்து இன்னும் அப்படியே இருக்கு. ஆக்சுவலி படம் ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டி சவுண்ட்லாம் செம பக்காவா இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் இப்போ வரதே இல்லை. ஃபீல் குட் மூவிஸ்லாம் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாங்ஸ்லாம் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எங்க வருது? இந்த மாதிரி நான் பிறந்தப்போ அந்த படம் எல்லாம் வரல. ஸோ ஆக்சுவலாக கில்லி அந்த வைப்புக்கு அப்புறம் ஒரு விண்டேஜ் லுக் நான் சன் டிவியில பார்த்து படம் ஈர்ப்பப்படும். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கு. விஜய் சார் கத்தினதை விட விவேக் சார் அந்த ஸ்க்ரீனில் வந்தப்போ அந்த பிரசன்ஸ் அந்த காமெடிக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் இதே நிறைய டார்க் காமெடிஸ் இருக்கவங்களே தெரியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தானே இருக்குது. கட்டிப்பிடி சாங் தியேட்டர் கூட்டு வச்சிருக்கோம். தேவா சாங்ஸ்லாம் மாஸ்டர் பீஸ். அவர் அப்பதுலேயே அப்படியே வெயிட். அதை இப்போ படம் தாண்டி கமலால செலிப்ரேஷன் வந்து டைலாக்ஸ் போடுறது, தளபதியோட சாங்ஸு மேஷப்ஸ் போடுறது, மேஷப்ஸ்லாம் உள்ள செலக்டாங்க ப்ரோ. அப்புறம் கட்டிப்பிடி சாங் அது ஒன்ஸாக போட்டார். அது கொஞ்சம் வைப் பண்ணி எல்லாம் பக்காவாக போனாங்க. அப்புறம் விஜயோட பார்ட்ஸ்லாம் போட்டு சவுண்ட் கம் பட்டு அதை எல்லாம் பாட வச்சு ஸோ நம்ம விஷ்ணு ப்ரோ கொஞ்சம் டச் கொடுத்தாரு கமலா தேட்டர்ஸில். எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருந்தது. ஸோ தேவாவோட சாங்ஸு ஒன்று ஒன்று அடிச்சு சலிச்சதே இல்லைன்ற மாதிரி எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்குற மூமெண்ட்டாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு விவேக் சார் வந்து பெரிய இன்ட்ரோலாம் இருக்காது, திடீர்னு வந்துருவாரு. டக்குன்னு லைட்டிங்லாம் கொடுத்து போட்டோன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல விவேக் சார் இறந்த மாதிரிலாம் காட்டல, இந்த கண்ணீர் மாதிரி போடுவாங்கல்ல மறைந்தவர் அப்படின்ட்டு, இந்த மாதிரி போடல. டக்குன்னு காட்டினா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம். அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் எமோஷனல் மிஸ் பண்றேன். சாங்ஸ் வேற லெவல்லாம். கட்டிப்பிடிக்கெல்லாம் தியேட்டர்ல வந்த வரது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கட்டிப்பிடி சாங் மட்டும் ஒன்ஸ் மாதிரி போட்டாங்க. மற்றபடி மேஷப் எல்லாமே சூப்பராக போட்டாங்க. இந்த தடவை மற்ற மேஷப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக மேஷப் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் மாதிரி எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. பயங்கர வைபா இருக்குங்க. இங்க கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சாங்குக்கும் அவங்க ரிசப்ஷன் பண்ற விஷயம் விதமும் அதை வந்து செலிப்ரேட் பண்ற விதமும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய நல்ல படங்களை நம்பி ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்றது, தளபதியிலே தளபதி தலைவர் எப்படி போனாலும் ஸ்டார்டிங் என்ன ஃபேஸ் கட்டோ அழகு ப்ரோ. தளபதிலாம் செம்ம அழகு. அழகுல பிக் ஸ்கிரீன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். தளபதி பாட்டு நிறைய பார்த்துருப்போம். ஆனால் சில படம்லாம் சின்ன வயசுல வந்து நம்ம பார்க்காம இருந்த ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி படமெல்லாம் இது ஒரு ஃபீல் குட் மூவியா நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அமைஞ்சிச்சு எனக்கு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். விஜய் அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து குட்டி பாப்பா இருக்கும்போது வீட்டில் கூட்டி கூட போகல படத்துக்கு. இப்போ நான் என் பையனோட வந்து பார்த்து எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அண்ட் தென் வைபிங் லெவல் சான்ஸே இல்லை ப்ரோ. சீரியஸா சொல்றேன். நம்ம ஜென்ரேஷன் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தா கிட்ஸ் அவ்வளோ ஹாப்பியா வைப் பண்ணிட்டு கட்டிப்பிடி சாங்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளோ பேர் ஆடியன்ஸ்ல உட்காந்து பாக்குறப்ப அவங்களோட சவுண்டோடையும் அந்த கிளாப்ஸோட அந்த எமோஷனோட அந்த சில லாஃப் சம்பெல்லாம் இருக்கிறப்ப வந்து நமக்கு இன்னும் ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். ஷாக்கா இருக்கு ப்ரோ. இப்படி நடிச்சுட்டு எப்படி அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆனாரு எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோவா தானே பார்த்து ஃபேன் ஆனேன். இப்போ திடீர்னு இப்படி பார்க்கும்போது சின்ன வயசுல சன் டிவில பார்த்தது இப்போ வந்து இப்போ பார்க்குறேன். ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல தான் இருந்தது. கில்லி நான் மிஸ் பண்ணிட்டேன். சச்சின் வந்திருந்தேன், கமலால தான் வந்திருந்தேன். அந்த அட்மாஸ்பியர் அண்ட் வைப் பிடிச்சி குஷிக்கு வந்திருக்கேன். ஸோ அதே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. கியூட்டா இருந்தது. ஃபேவரட் சீன் அந்த ஹிப் சீன், ரெண்டு பேர் கிளாஷ் ஆகுறது, அந்த ஈகோ கிளாஷ் ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சி. அவர் எப்பவுமே சார்மிங் தாங்க. மாஸ்டர்ல கூட அவர் சார்மிங்கா தான் இருந்தாரு. இப்பயும் கோட்லயும் சார்மிங்கா தான் இருக்காரு. அது எப்பவுமே சார்மிங் தான். சொல்ல வார்த்தையில அப்படி ஒரு சார்மிங்கான ஒரு ஆளு. அப்படி ஒரு ஆளை வந்து இப்போ ஒரு ஆக்ஷனாவோ இப்போ வேற ட்ராக்ல போறாரு ரொம்ப சொல்ல. ஆனா எனக்கு அந்த சார்மிங்கான அந்த ஆக்டர் வந்து திரும்ப ஒரு படத்துல நடிக்கணுமான்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அது ஒரு எவர்கிரீன் பேர். நம்ம திருமலையிலயும் ஆல்ரெடி திருமலை இங்க ஆயிருக்கு, அப்பயும் நம்ம பாத்துருவோம். ஆனா என்ன திருமலை குஷின்னு ஒரு படம், அதுதான் வந்து இவங்களை பேரை ஃபர்ஸ்ட் ஆக்குனது. ஸோ அப்படி ஒரு படம் வந்து
இங்கே நம்ம திரும்ப அகைன் தேட்டரில் பார்க்குறப்ப இவங்களோட காமெடிக்கு டைலாகாக இருக்கலாம், இவங்களோட எக்ஸ்பிரஷன் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அது காட்டுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிக் ஸ்க்ரீன்ல பாக்குறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தானே சார். நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அந்த லவுட்னஸ், ஸ்க்ரீம் வேற லெவல்ல வைப் பண்ணலாம். அது நல்லா இருந்தது கமலால. எனக்கு லவ்வர் பாயா இருக்காரு. ஸோ எனக்கு அதான் இந்த இதுல எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இந்த எராவே நல்லா இருக்கும். குஷி, ஷாஜஹான், பத்ரி கைண்ட் ஆஃப் திங். ஸோ அந்த மாதிரி எரால விஜயை பாக்குறதுன்றது நல்லா இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் தேட்டரில் பார்த்த படம் சின்ன வயசுல. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஐ கேம் பேக் அகைன். இட் வாஸ் ஸ்டில் த சேம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் 2.5 வயசு தான். எதுவுமே தெரியாது, வெறும் மியூசிக் மட்டும் அப்படியே எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. பட் இதை பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது அந்த அந்த ஒரு மொமெண்ட் தான் இங்க வந்து ஒட்டுமொத்த தேட்டரோட வைபுக்கும் இதுக்குமே காரணம். பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. தாராளமா நம்பி இந்த இந்த ஒரு கில்லியா இருக்கட்டும், குஷியா இருக்கட்டும், இதை மல்டிபிள் டைம் ரீரிலீஸ் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு வைப்ல இருக்கு. அதுலேயும் வந்து தளபதியை வந்து யூத்ஃபுல்லா ஒரு லவ் ஸ்டோரியில பாக்குறத வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வகை வகையான பலகாரங்களுக்கு SVS அக்மர் கடலை மாவு, அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு. தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டுகால பாரம்பரியம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.